நீங்க நான் வந்தோடனே புது பஸ் எடுத்து அதுக்குள்ளே ஏறுங்கன்றாங்க. ஒரு ஒழுக்கம் இல்ல, ஒரு உதவி இல்லையா? தொழிலாளர்களுக்கு நான் கேட்கிற கேள்வி இவ்வளவு பெருக்கவே இல்லை, அதுக்குதான் கேட்கிறேன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நீங்க நான் வந்தோடனே புது பஸ் எடுத்து அதுக்குள்ளே ஏறுங்கன்றாங்க. புது பஸ் எப்போ நீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் உடனே என்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு வேண்டிய எல்லா வசதியும் நான் செஞ்சு தருவேன். மக்களுக்கு நம்ம நல்லபடியா எல்லாமே பண்ணி கொடுக்கணும் சார். ஏன்னா இந்த பாருங்க, அவர் உட்கார இடம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கு வேண்டிய ஒரு ஒழுக்கம் இல்ல, ஒரு உதவி இல்லையா? பண்ணுவாங்க சார். ஆனா சீட்லாம் நல்லா இருக்கா? உங்க தொழிலாளர்களுக்கு நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு சேஃப்டி அதை குறித்து எல்லாரும் கன்சர்ன்டா இருக்கிறாங்களா? இல்ல ரெஸ்ட் ரூம்லாம் உங்களுக்கு வசதியா இருக்கா? வசதி இருக்கா? நான் ஏற்பாடு பண்ணேன். சீக்கிரமா முடிஞ்சிடும். 8 மாசம் 10 மாசம் முடிஞ்ச. ஆனா இங்கே உங்களுக்கு வசதிலாம் நல்லா இருக்கா? ரெஸ்ட் ரூம் பிரச்சனை, குடிநீர் வசதி குறை இல்லாம இருக்கிறீங்க. வண்டி தான் குறையா இருக்குது. அந்த மெயின்டெனன்ஸ் உங்க பொறுப்பு. உள்ள பெருக்கு கூட இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதை பெருக்கி 1 மாசம் ஆயிருக்கு. அதனால கொஞ்சம் எல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம பொறுப்பை கரெக்டா பண்ணிடுங்க. மெடிக்கல் கேம்ப் ஏதாவது தேவை உங்களுக்கு? எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறீங்க? வர அப்பப்போ வர எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறீங்க. ஏதாவது வேணும்னா எங்களுக்கு கோரிக்கை கொடுங்க, நான் பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க தயவு போட்டு மெயின்டெனன்ஸ் நல்லா பாருங்க. ஏன் அப்படிங்க இவ்வளவு பெருக்கவே இல்லை, அதுக்குதான் கேட்கறேன். ஐயா 1 மாசமா பெருக்கல ஐயா. நேற்று ஆள் வரலன்னு சொல்றாங்க. ஆனா 1 மாசமா பெருக்கல. கொஞ்சம் நமக்கு மக்கள் தான் முக்கியம். மக்களுக்குரிய வசதியே அதுதான் கேட்டேன். அப்ப கேட்டேன். திருப்பி திருப்பி கேக்குறேன். உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லுங்க. ரெஸ்ட் ரூமே கேக்குறேன். ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்குன்னா ஒரு அம்மா சொல்ல நல்லா இருக்குதுன்றாங்க. அவங்க இப்போ வந்தோம். அதனால உங்களுக்கு இங்க நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய விருப்பம் எல்லாம் மக்கள் குறையில்லாம இருக்கணும். அதுதான் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய மன விருப்பம். ஆக இப்போ நாங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டை ஆய்வு பண்ணுவதற்காக வந்தோம். வரும்போது நாங்கள் பார்த்ததில் இங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மாத்திரமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, நல்ல உற்சாகமாக இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் பார்த்ததில் சில குறைகளும் இருக்குது. மக்களுக்கு குறையில்லாமல் இருக்கணும் தான் நாங்கள் இந்த மாதிரி ஆய்வு பண்ணுறோம். உள்ள ஒரு பஸ்ஸில் ஏறி பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 20 நாளாவது சுத்தம் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அப்போது அதை பார்த்து ரொம்ப வேதனையோடு இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கிட்ட நான் பேசினேன். அதை நாங்கள் இனிமேல் பார்த்துக்கிறோம், கரெக்டாக பார்த்துக்கிறோம். அப்படி நான் சொல்லும்போது மக்களுடைய வசதி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்காக நிச்சயமாக நாங்கள் பார்த்துக்கிறோம் ஐயா. இனிமேல் அந்த குறை இருக்காது. அவங்க 2 நாளாக இப்போ அது மெயின்டைன் பண்ணாமல் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது குறைஞ்சது 20 நாள் 1 மாதம் அதை மெயின்டைன் பண்ணாமல். ஆனால் பஸ்ஸெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. பேருந்தெல்லாம் நல்ல இன்ஜின் பிரேக் எல்லாத்தையும் பார்த்தேன். எல்லாமே நல்லா இருக்குது, ஒழுங்காக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் நல்லா சுத்தமாக வைத்துக்கொள்ள அவருக்கு நான் அறிவுரை சொல்லியிருக்கிறேன். மக்கள் உள்ளே ஏறும்போது நான் உள்ளே பார்க்கும்போது ஒரு கோணிப்பை போட்டிருக்கிறாங்க இன்ஜினுக்கு மேலே. அது ஏன் அந்த கோணிப்பையை போட்டிங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப அனலாக இருக்குது. அது நியாயமான கோரிக்கை தான், நியாயமானதான். ஆனாலும் டிரைவர் உட்கார்ந்துருக்கிற இடம் அப்புறம் மக்கள் இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தம் இல்லாமல் இருக்குது. அதனால் நான் அவருக்கு கோரிக்கை கொடுத்துருக்குறேன். இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது. நான் வாரம் வாரம் வந்து பார்ப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் இனிமேல் ஒழுங்காக இருக்கும். சரி, ஒரு பேருந்தில் நான் என்ன பண்ணுறேன், டிரைவர் உட்கார்ந்துருக்கிற அந்த டோரை திறந்து பார்க்குறேன்.
நான் பார்க்கும்போது ரொம்ப நான் வேதனைப்பட்டேன். அந்த டோரு கூட உடைஞ்சிருக்குது, அதை சீர்படுத்தலை. இனிமேல் மெயின்டெனன்ஸ் டீம் கிட்ட சொல்லியிருக்கிறேன், எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், எல்லாம் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக ஆக்கிட்டாங்களா என்பதை மறு ஆய்வில் வர்ற வாரமே மறு ஆய்வு செய்வேன். நிச்சயமாக மக்களுக்காக நாங்கள், மக்களோடு நாங்கள் ஆக மக்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் செய்து தர, பேருந்து நிலையம் மாத்திரம் இல்லை, ஆவடி முழுசும் சுற்றுவோம். ஆவடியில் எங்கும் குறை இல்லாமல் மக்களுக்கு குறையில்லாத ஒரு நல்ல ஆட்சி தர நாங்கள் விரும்புகிறோம். அதற்காக தான் வந்தோம். இதற்காக ஒத்துழைப்பு கொடுத்த தொழில் சங்கத்தின் மக்கள், தொழிலாளர்கள், அப்புறம் பஸ் கண்டக்டர்கள், பஸ் டிரைவர் யாருக்கும் நன்றி சொல்கிறேன். நல்ல ஒரு சகோதர பாசத்தோடு பழகினோம். நல்ல ஆட்சி மலரணும். இந்த ஆட்சியை நல்ல ஆட்சியாய் நாங்கள் அதற்காக தான் உழைக்கிறோம். ஆக நான் தொழிலாளர்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன், குறையெல்லாம் பார்த்துங்க, அடுத்த வாட்டி வாங்க சார், எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து நல்ல கண்டிஷன்லலாம் இருக்குது. இந்த நான் ஆய்வு பண்ணது இருக்கிற மோசமான கண்டிஷனில் உள்ள பேருந்தில் ஏறி நான் ஆய்வு பண்ணேன். ஆக அந்த கண்டிஷன்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது. எல்லா மக்களுக்கு எல்லா வசதியும் செய்து தரும்படி நான் கேட்டுக்கொண்டேன். தொழிலாளர்களும் நிச்சயமாக பார்த்துக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி மாண்புமிகு முதல்வரிடத்திலே அவருடைய அன்பையும் பகிர்ந்து கொண்டார்கள். ஆக ப்ரெஸ் மீடியாவுக்கும் நன்றி சொல்கிறேன். நம்ம ஒற்றுமையாக செயல்படுவோம். நமது மக்களுடைய வளர்ச்சி தான் நமது வளர்ச்சி, மக்களுடைய வளர்ச்சி தான் நமக்கு சந்தோஷமும் கூட. நன்றி. அதுல கழிவறைகள் பற்றாக்குறை இருக்கு. 2 கழிவறை தான் இருக்கு. கழிவறை வசதியா இருக்குன்னு நான் கேள்வி கேட்டேன். அப்போ ஒரு அம்மா சொன்னா இங்கே நல்ல கழிவறை நல்லா இருக்குது, ஆனால் பஸ் ஸ்டாண்ட், மெயின் பஸ் ஸ்டாண்டில் கழிவறை ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் அதையும் நாங்கள் இப்போ ஆய்வு செய்ய போகிறோம். அந்த கழிவறை எல்லாம் உடனே அதுக்கு வேண்டிய எல்லாம் நான் அவங்களுக்கு டைம் கொடுக்க போகிறேன், 2 நாள் டைம் தரேன். அந்த கழிவறையெல்லாம் ஒழுங்காக நல்லா சீரமைச்சு மக்கள், அதாவது தொழிலாளர்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு அது நல்லா இருக்கணும். பரிதாபமாக சொல்கிறாங்க ஐயா கழிவறை சரியில்லைன்ட்டு. அது நான் அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு 2 நாள் 3 நாள் அவகாசம் தரேன். அடுத்த ஆய்வு கழிவறையில் ஆய்வு செய்யப்படும். கழிவறையெல்லாம் நீட்டாக இருக்கணும். தொழிலாளருக்கு வேண்டிய எல்லா வசதியும் செய்து தரணும். நான் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு வச்சுக்கிறேன். சஜஷன் பாக்ஸ் இங்கே வைப்பேன். எம்எல்ஏ அவர்களுக்கு மக்களுடைய குறைகள், தொழிலாளர் குறைகள் எல்லாம் அந்த சஜஷன் பாக்ஸில் நீங்கள் எழுதி போடுங்க. அது அப்பப்போ அந்த சஜஷன் பாக்ஸையும் வந்து ஆய்வு செய்வேன். நிச்சயமாய் ஒன்றாய் நாம் செயல்பட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக, மக்களுடைய சுகத்துக்காக, மக்களுடைய நன்மைக்காக பாடுபடுவோம். அதே மாதிரி தற்காலிக பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய கழிப்பறை சரியில்லை, சுத்தமாகவும் இல்லை. அதில் 3 பேரலில் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து கொசு மூச்சு இருக்கிறத பார்க்கணும். அதுக்கு தான் ஏன்னா நல்லா இல்லைன்ட்டு தொழிலாளர் சொல்லிட்டாங்க. அதனால் அதிகாரிகிட்ட இப்போ பக்கத்தான் இருக்கிறார் அதிகாரியும். வரீங்களா ஐயா? வாங்க உங்கள் முகத்தையும் கொஞ்சம் காட்டுங்க, அதுதான் நல்லது. அதிகாரிகிட்ட பேசியிருக்கிறேன். அவர் சொல்லியிருக்கிறாரு, அடுத்த தடவை நீங்கள் வரும்போது கழிவறைலாம் நல்லா இருக்கும், எல்லாத்தையும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிடுறோம் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். கண்டிப்பாக அதிகாரி ஏன் வேலை செய்ய மாட்டேன்றான்னு நானும் கேட்டுட்டேன். அதனால் இனிமேல் இது நல்ல ஆட்சியில் அதிகாரி ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் அவர் போய் அதை கண்காணிக்கணும். அதை கண்காணித்து எல்லா மக்களுக்கு நம்ம வசதி செய்து தரோம். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 3 நாள் கழித்து வருவேன். அப்போ கழிவறைலாம் அப்படியே கமகமன்னு இருக்கணும். கமகமன்னா அந்த கமகமம் இல்லை, நல்ல வாசனையாக இருக்கணும், நல்லா இருக்கணும். சரி ஐயா? ஆமாம், கட்டுமான பணியை விசாரித்தேன். அது துரிதமாய் நடைபெறணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க 8 மாதத்தில் முடிச்சிருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அது அஃபிஷியலாக ஆய்வு செய்வோம். அது என்ன நிலைமையில் இருக்குது எல்லாம் பார்த்து துரிதமாய் வேகமாய், அன்பான தளபதி சொல்கிறபடி குதிரை எப்படி ஓடுமோ அந்த வேகத்தில் ஓடி அவங்க 8 மாதம்னா கொஞ்சம் 5 மாதத்தில் முடிக்கிறதுக்கு நாங்கள் வேண்டிய விசாரணை செய்வோம். பஸ் பயணிகளிடம் இதே மாதிரி குறை கேட்பீங்களா? அது மாதிரி பஸ் பயணிகிட்ட கேட்போம். இன்றைக்கி இங்கே உள்ள தொழிலாளிகிட்ட கேட்டிருக்கிறோம், பேருந்து ஆய்வு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் சில நேரத்தில் திடீர்னு வரணும், சொல்லிட்டு வந்தால் நல்லா இருக்காது. சொல்லாமல் பயணிங்கிட்டையும் விசாரணை செய்வோம், பயணியுடைய குறைகளும் தீர்த்து வைப்போம். திமுக கொண்டு வந்த திட்டம் நல்ல திட்டமாக இருந்தால் அதை நிச்சயமாக நாங்கள் கடைபிடிப்போம். நல்லதை செய்வோம், நல்லதையே நாங்கள் செய்வோம். நல்ல காரியம் இருந்தால் நிச்சயமாக. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆவடியில் ஒரு நல்ல காரியம் நான் பார்க்கல.
ஆவடி ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. ஆவடியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது ஒரு நன்மை செஞ்சுருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் ஒரு நன்மையும் செய்யலை, ஒரு வேலையும் நடக்கலை. அதுதான் உண்மை. மக்களும் அதே தான் வலியுறுத்தி சொல்கிறாங்க. அதே தான் நானும் வலியுறுத்தி சொல்கிறேன். இனிமேல் இன்னும் இந்த ஆட்சியில் நல்லதே நடக்கும், நல்லதை எதிர்பாருங்க. அதே மாதிரி கடந்த ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா பேருந்து பற்றாக்குறை இருக்கு. இப்போ பள்ளிகள் திறக்க போது அந்த பள்ளி மாணவர்கள்லாம் பேருந்தில் ஃபுட்போர்டு அடிச்சு போலீஸ் செக் பண்ணி அது எல்லாமே நிறைய அவலங்களை பார்க்குறோம். இந்த முறை வந்து அதெல்லாம் குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அப்படிப்பட்ட குறைகள் நாங்கள் நிச்சயமாக ஆய்வு செய்து நிறைய பஸ் வசதிகள்லாம் உடனே அதுக்கு வேண்டிய சட்டசபையில் அதை குறித்து நாங்கள் பேசி ஒருவேளை அப்படி இருக்குமானால் அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்து நல்ல பேருந்து வசதியெல்லாம் குறையில்லாமல் மக்களுக்கு செய்து தருவோம். வேற Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbadur.